ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வம்பிழுத்தீங்க என்கிட்ட. லைவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுனீங்க. அது உங்கள் ஃப்ரெண்டுக தான் பேசினாங்க. அதனால தான் நான் அப்படி வீடியோ போட வேண்டியதாகி போச்சு. சரியா? நான் ஒன்றும் தப்பாலாம் போடலை. சரியா? ஒரு ஆம்பளையை பற்றி தப்பாக பேசுகிற ஆள் நான் கிடையாது. என் கேரக்டரை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எங்களை கேவலப்படுத்தலாம். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் போட்டது தப்பாகவே இருக்கட்டும். நான் அவங்கள நல்லாவே ஏசிட்டேன், திட்டேன். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்கள் நினைவுகள் எனக்கு வரக்கூடாதுங்கிறக்காண்டி என்னை நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஏன்னா நம்மளை வேண்டாங்கிற போய் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை கண்டிப்பாக பேசி தான் தீர்க்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட இனிமேல் நான் வந்து வாண்டடாக பேசுறதுக்கு அர்த்தம் இல்லை. சரிங்களா? நீங்கள் என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கீங்கிறது ஒரு ஃபோன்லேயே தெரிஞ்சிருச்சு. போனவை அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் நான் பேச போகிறதில்ல, தொந்தரவு பண்ண போகிறதில்ல. அந்த பண மேட்டர்னால தான் நான் இப்போ சொல்ல வரேன். திருப்பி முதல்லேருந்து ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நானாக தான் அட்வான்டேஜ் எடுத்து உங்கள்கிட்ட பேசுனேன். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பேசுனீங்க. அப்புறம் நான் பேசாமல் தான் இருந்தேன். நீங்கள் தான் ரொம்ப கட்டாயமாக பேசுனீங்க. நான் பேசாமல் இருந்தவளை என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நான் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டேன். ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காண்டி அவ்வளோ அழுதேன். நீங்கள் நினைக்கலாம் இப்போ கூட என்னை அசிங்கப்படுத்துறக்காண்டி தான் இந்த வீடியோ வரிசையாக நீ போட்டு விட்ருக்க அப்படின்னு. சத்தியமாக அசிங்கப்படுத்துறக்காண்டி போடல. என் மனசில் பட்டதை சொல்லணுங்கிறக்காண்டி திருப்பி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கால் பண்ண எனக்கு மனசு கேட்கல. அப்புறம் நீங்கள் இதோட சீப்பாக நினச்சிருவீங்களோன்னு எனக்கு ஒரு ஹெல்த்தி ஃபீல். அதனால் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு கால் பண்ண விரும்பலை. அதனால தான் இந்த வீடியோ மூலமாக தெரியும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். எவ்வளோ தப்பு பண்ணாலும் மனசாட்சி உறுத்துது. அதனால தான் நான் வந்து சாரி கேட்டேன். அது உங்களுக்கு உறுத்தலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த சாரிங்கிற வேர்டு உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து ஆம்பளையாச்சே, அதனால் இறங்கிலாம் வர மாட்டீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அதே மாதிரி லட்சுமி வந்து கோவப்பட்டா எப்படி பேசுவான்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ சாந்தமாக பேசுகிறேன்னா என் மேலே ரொம்ப தப்பு இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ சாந்தமாக பேசிகிட்ருக்கேன். நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து இவ்வளோ சாந்தமாலாம் பேச மாட்டேன். அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அதனால் வந்து என் மேலே தப்பு இருந்தால் நம்ம தனிச்சு தான் போகணும். தப்பே இல்லைன்னா பரவாயில்ல, கத்தி பேசலாம். இதுதான் லாஸ்ட் வீடியோ. நிறைய வீடியோ போட்டேன். இதுதான் லாஸ்ட் வீடியோ. என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கோவம் வந்து எனக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சு தான் என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க. தெரியாமலாம் பேசலை. இப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, பழகியிருக்கீங்க. அப்போ என்ன காரணம், என்ன ரீசன்?